கணியன் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு வந்து சில கல்வெட்டுகள், அந்த கல்வெட்டுகள பொறிச்ச அரசர் யாரு? அதுக்கு காரணமான இருந்த அமைச்சர்கள் யாரு? அப்படிங்கிறத பத்தி நான் பார்க்க போறேன். நமக்கு முக்கியமான கல்வெட்டு அப்புட்னா, ஐஹோலே கல்வெட்டு. இந்த ஐஹோலே அப்படிங்கிற கல்வெட்ட வந்து 2ஆம் புலிகேசி அவர் அரசவையில இருந்து இத வடிவமைச்சிருப்பாங்க. அவருடைய வெற்றி காரணமா வந்து கொண்டு வந்தது. அத யாரு அவருக்கு உதவியா இருந்தது வந்து ரவிகீர்த்தி அப்படிங்கக்கூடிய அமைச்சர் இருந்திருப்பார். இத நம்ம எப்படி வச்சுக்கலாம்? புலிகேசி அதாவது 2வது புலிகேசிய பார்த்த உடனே அப்படிங்கிறாரு. யாரு? ரவிகீர்த்தி. 2ஆம் புலிகேசிய பார்த்த ரவிகீர்த்தி அப்படிங்கிறாரு. அப்ப அடுத்து பாருங்களேன், அலகாபாத்தூன் கல்வெட்டு. இந்த அலகாபாத்தூன் கல்வெட்ட பொறிச்சது குப்த வம்சத்திலே இந்திய நெப்போலியன் அழைக்கப்படக்கூடிய சமுத்திரகுப்தர் வந்து பொறிச்சிருப்பார். அவருடைய வெற்றி காரணமா ஹரிசனர் அவருடைய அமைச்சர் வந்து பொறிச்சிருப்பாரு. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? அலகாபாத்தூன் கல்வெட்டு. அதாவது அழகாத்தான் இருக்கு சமுத்திரம். சமுத்திரம்னாலே அழகாத்தான் இருக்கு. அழகாத்தான் இருக்கு சமுத்திரம். ஆனா என்ன செய்யணும்? நீங்க குளிச்சீங்கன்னா அரிக்கி, உப்பு தண்ணி தானே, நீங்க குளிச்சீங்கன்னா அரிக்கி, அரிண்டா ஹரிசேனர். அப்ப அழகாத்தான் இருக்கு சமுத்திரம், ஆனா குளிச்சா அரிக்கி. அப்படின்னா அலகாபாத்தூன் கல்வெட்டை பொறிச்சது சமுத்திரகுப்தர். அவருக்கு உதவியா இருந்தவர் அவருடைய அமைச்சர் ஹரிசேனர் அப்படிங்கக்கூடிய. அடுத்து மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு. இவர் வந்து முதலாம் மகேந்திரவர்மன் காலத்துல வந்து அவங்களோட ஆட்சியில் நடந்தக்கூடிய சிறப்பு அம்சங்களுக்காண்டி பதிச்சிருப்பாங்க. இப்ப மண்டக்கரமான ஆளு முதலாம் மகேந்திரவர்மன் ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப பெரிய மண்டையான முதலாம் மகேந்திரவர்மனா கொஞ்சம் மண்டையான ஆள்பா. அப்ப மண்டகப்பட்டு கல்வெட்டு முதலாம் மகேந்திரவர்மன். ஐஹோலே கல்வெட்டு 2ஆம் புலிகேசி. அலகாபாத் எப்படி அழகாத்தே இருக்கு சமுத்திரம், குளிச்சா அரிக்கேன். அலகாபாத்தூன் கல்வெட்டு சமுத்திரகுப்தர், பொறிச்சது வந்து ஹரிசேனர். இந்த தகவல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க மனசுல உள்ளதை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.